அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங். நம்ம மேக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 40 இன்ச்சு சைஸ் சைடு கட்டு சுடிதாரோட பேட்டர்ன் எப்படி எடுக்குன்றதை பார்க்க போகிறோம். என்கிட்ட தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டாப்ஸ் வேணும்னாலும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம். சிங்கிள் பீஸ் எடுக்கணும்னா 200 அதே மாதிரி 3 பீஸ் எடுத்திங்கன்னா 550 5 பீஸ் எடுத்திங்கன்னா 900 தான் வரும். எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லில் வேணுனாலும் 5 பீஸ் எடுத்துக்கலாம், 3 பீஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ்எல்லையும் எடுத்துக்கலாம், டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப்படி சொல்கிறத காட்டி நீங்கள் சைஸ் மென்ஷன் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. 38, 40, 42, 44 இதை மாதிரி சைஸை மென்ஷன் பண்ணி எங்கேயும் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க 40 இன்ச்சு சைஸ் சுடிதாரை எப்படி எடுக்குதுன்ற பார்த்துருவோம். இப்போ மேலே தையலுக்கு ஃபஸ்ட்டு நான் அரேஞ்ச் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 7.5 38க்கு வந்து 7 வச்சோம், இதுக்கு 7.5, இது வந்து 14, இது 21. அதே நான் வைக்க போகிறேன். இந்த பக்கமும் அரேஞ்சு வச்சுட்டேன் தையலுக்கு. அதுக்கப்புறம் 7.5, அப்புறம் 14, 21. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா 14.5 கூட வச்சுக்கலாம். நான் 14.5 வைக்கிறேன். 14 வைக்கலாம், 14.5 வைக்கலாம். அதனால் நான் இப்போ 14.5 வச்சுருக்கேன். இருபத்தொன்னுன்றது காமன், அது போதும். அது வந்து கரெக்டாகவே வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா இந்த கட் பண்ணுவோம் இல்லையா, கட் பண்ணி மடித்து தைப்போம் இல்லையா, அது எந்த அளவில் வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம உட்காருவோம் இல்லையா சீட்டு, அந்த சீட்டில் எது வந்து பெரிய அளவாக இருக்கோ அதுலேருந்து 2 இன்ச்சு மேலே வச்சு நீங்கள் அந்த சைடு கட்டு எடுக்கணும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ 40 இன்ச்சு 40 4ஆக பிரித்தோம்னா 10 கிடைக்கும். தையலுக்கு நான் ஒரு அரேஞ்சு. எப்பயுமே சுடிதார் வந்து கரெக்டாகவே தைங்க. இதில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். 10.5ல் 1.25னா 9.25. அதே 10 நான் இங்கே வச்சுக்கிறேன். என்றைக்குமே டாப்பு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும். கீழே பாட்டத்துலேயும் நான் அதே தான் வைக்கிறேன். எப்பயுமே இப்படியே வைங்க, அதுதான் அழகாகவும் இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட் டாப் தான் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. அது வந்து பார்க்க லுக் அவ்வளோவா இருக்காது. அதே மாதிரி இது 1 இன்ச்சு வைக்கிறக்காட்டி 1.25 இன்ச்சு வைங்க. 1.25 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் நல்லா வரும். இப்போ கையளவு நான் 3.7 எடுத்துக்கிறேன். கையளவு 3.7 எடுத்துக்கிறேன். அதே தான் 10 வச்சுட்டு இதிலேருந்து 3.7 எடுத்து கோடு போட்டுக்கிறேன். இப்போ 7.5 இருக்கு இல்லையா, 7.5னா 3 7.5 அது ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ 3 2 கோடு எனக்குள்ள வச்சுருக்கேன். இது 3.7 வச்சுருக்கேன் இல்லையா, அப்போ 1 1/2 ஒரு 2 கோடு. இந்த இடத்துல நீங்கள் ஆம்கோல் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 1.5 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. வரலைன்னா நம்ம பண்ண அந்த இது நீங்கள் சென்டர் வைக்க வேணாம். சென்டர் மட்டும் வச்சா போதும், கீ சென்டர் வைக்க வேணாம். இங்கே வந்து இப்படி இங்கே வந்து ஒரு நேராக வச்சுக்கோங்க. 3.5 எனக்குள்ளே இருக்கும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே வரும், ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளியே வரும். அதை மாதிரி வச்சு இந்த மாதிரி போடுங்க. கரெக்டாக நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வரும். இந்த இது வந்து எதுக்கு எடுக்கிறோம்னா, ஏன் வைக்க சொல்கிறேன்னா, இது வந்து உள்ள ஆம்கோல், அதாவது முன்பக்கம் வந்து ஆம்கோல் வேணும்ல, அந்த 1/4 இன்ச்சுக்காக வச்சது. அதை நான் ஃபஸ்ட் கட் பண்ணலை.
இப்போ நம்ம பேட்டர்ன் எடுத்தாச்சு. இதை வந்து இந்த இடத்துல நேர் கட் பண்ணுங்கள். அப்படியே அந்த மணியை இதாகவே கொண்டு போகாமல் நேர் கட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு அந்த இது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் கொண்டு வந்துருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ரெச்சருக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் இடத்துல இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு, அந்த 1/4 இன்ச்சு தாங்க. அதே இந்த சென்டர்லேயே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தி ஆம்கோலுக்கு இது வேணும்ன்றவங்க கட் பண்ணிக்கங்க. இது வந்து வேண்டவங்க கட் பண்ணிக்கங்க. சுடிதாருக்கு இது தேவைப்படாது. இப்போ இந்த சுடிதாருக்குள்ள ஸ்லீவ் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் டபுளாக மடிச்சுக்கிட்டேன். இப்போ சுடிதார் பேட்டர்ன் வந்து நான் வந்து இது வந்து எவ்வளோ இருக்கும்னா 31 தான் இருக்குது. ஆனால் நம்ம எடுக்கிறது வந்து 40க்கு வந்து 42, 43 அளவு எடுப்போம். அதனால் அப்படி பார்த்து அதுக்கப்புறம் எப்படி இது ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணுறன்றதை பார்த்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு சும்மா ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இது எவ்வளோ எடுத்தோம்? 7.5 எடுத்தோமா? 7.5ல் பாதி 3.5 2 கோடு. மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதிலேருந்து அளவு எடுங்க. அளவு எடுக்கும்போது இந்த மணியை வச்சு எடுங்க. இப்போ எனக்கு 9.5க்கு ஒரு கோடு கம்மியாக கிடைக்கிது. இன்னொரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். என்றைக்குமே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் அடிங்க, அளவு எடுக்கணும். அதுதான் முக்கியம். 9.25 தான் கிடைக்குது எனக்கு. நான் 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி விட்டுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் எடுத்துக்கிறேன். வச்சு தள்ளி வச்சு தான் எடுத்துருக்கேன். இப்போ இதிலேருந்து நான் எனக்கு 9.25 இருக்கு இல்லையா, இதுலேருந்து எனக்கு 9.25 சாரிங்க கரெக்டாக வைக்கணும். 9 கிடைக்கிது. 9ல் பாதி 4.5. 4.5ல் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் தூக்கிக்கிறேன். இல்லை ஒரு 1/2 இன்ச்சு தூக்கலாம். அதனால இப்போ இதுக்கு இந்த ஆம்கோலுக்கு கட் பண்ணுறதுக்கு இதே கிடச்சிருச்சு. இப்போ எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் அதை வச்சு கூட இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஹைட்டு வந்து 15 வைப்போம். நான் டோட்டல் மொத்த அளவு வந்து 16 எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேயும் வந்து 16 எடுக்கிறதுல நான் ஒரு 1/4 இன்ச்சு 15.75 எடுத்துக்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இதுக்கு வந்து 5.5 இன்ச்சு இருந்தால் போதும். நான் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 5.75 இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இருக்குது.
இப்போ ஸ்லீவை நான் வெட்டி எடுத்துக்கிறேன். என்றைக்குமே ஸ்லீவ் வந்து நம்ம அளவு எடுக்கிறதுல ஒரு 1/4 இன்ச்சு எப்பயுமே கூட வந்துடும். ஏன்னா நம்ம இழுத்து அடிப்போம், இழுத்து பிடிச்சி அடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி வரும். அது ஓவர்லாக்கில் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு சைஸ் சுடிதாரோட பேட்டர்னு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் எடுத்து பாருங்கள், எடுத்து கட் பண்ணி தச்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.